கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது பேசிய விசிக காட்டுமன்னார் கோவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி முக்கிய கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். 280 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து பயணம் செய்துதான் தலைமைச் செயலகத்திற்கு வருவதாகவும், தனக்கு சொந்தமாக வாகனம் எதுவும் கிடையாது, வாடகை வாகனத்தில் தான் வருவதாகவும், மேலும் தனது தொகுதியின் சுற்றளவு 40 கிலோமீட்டராக உள்ளதால் மக்களை சந்தித்து பணி செய்வதற்கு சிரமப்படுவதாகவும், தன்னை போன்றுதான் முக்கால்வாசி சட்டமன்ற உறுப்பினர்களின் நிலை உள்ளதாகவும், தங்களுக்கு வாகன வசதி செய்து தர வேண்டும் என பேரவையில் வேண்டுகோள் விடுத்திருந்தார். எனக்கு 280 கிலோமீட்டர்ல இருந்தா நான் இங்க வரேன் சட்டமன்றத்துக்கு. பஸ்லயோ ட்ரெயின்லயோ மற்ற வர்றதுக்கு அலவன்ஸ் கொடுக்குறீங்க போறீங்க, அது வர. ஆனா வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமா வண்டி கிடையாது, வாடகை வண்டியில தான் வரேன். அதோட இல்ல 40 கிலோமீட்டர் என்னுடைய சுற்றளவு. சுருக்கமா சொல்லுங்க. அதானா அதுல போய் மக்களை சந்திச்சு மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில வச்சுட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்யற அளவுக்கு வசதி இல்லை. இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. அதுல அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவி செய்கின்ற வகையில நீங்க அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். அதோடு காலணி அணியாத எம்எல்ஏக்கள் கூட இருப்பதாகவும், லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு அமைய வேண்டுமென்றால் உறுப்பினர்களை நலமுடன் வைத்துக் கொள்வது அவசியம் எனவும் கூறியிருந்தார் ஜோதிமணி. காலணி அணியாத எம்எல்ஏ கூட இருக்காங்க. இங்க காலணி அணிய முடியாத அளவுக்கு வசதி வாய்ந்த எம்எல்ஏ இங்க இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு அமையணும்னா நம்மளுடைய உறுப்பினர்களை நலமுடன் வைத்துக் கொள்ள வேண்டியது தங்களுடைய உண்மையான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவரது கோரிக்கைக்கு பதிலளித்த சபாநாயகர், முதலமைச்சருக்கு கிள்ளி கொடுக்கும் கரங்கள் அல்ல, அள்ளி கொடுக்கும் கரங்கள் தான் உள்ளது எனவும், முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் எனவும் கூறியிருந்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அவையில் இருக்கின்ற காரணத்தினால் நேரடியாக அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது என் கடமை என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நமக்கெல்லாம் தெரியும், கிள்ளி கொடுக்கிற கரங்கள் அல்ல அவருடைய கரங்கள், அள்ளி கொடுக்கிற கரங்கள். அந்த வகையில் அவையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்காகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நற்பணி சங்கம் கொடுத்திருக்கின்ற கோரிக்கையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். விசிக எம்எல்ஏ ஜோதிமணியின் கோரிக்கைக்கு ஒரு வாரத்திலேயே செவிமடுத்து முதலமைச்சர் விஜய் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. அவை தொடங்கியதுமே முதலமைச்சர் விஜய் பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி அளித்தார். அப்போது விதி 110 கீழ் பேசிய முதலமைச்சர், தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் எளிய பின்னணி கொண்ட முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளதாகவும், அவர்கள் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் கார் வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். கடந்த 12/8/2026 அன்று காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் பேசும்போது, பல எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும், தொகுதி பணிகளை ஆய்வு செய்யவும் பார்வையிடவும் கடினமாக உள்ளதாகவும், லஞ்சமில்லாத நேர்மையான ஆட்சி அமைய உறுப்பினர்களின் அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும், அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும், தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும், அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
அப்போது எழுந்து நின்று இருக்கரம் கூப்பி எம்எல்ஏ ஜோதிமணி நன்றி தெரிவிக்க அடுத்த அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டார் முதலமைச்சர். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் வாகனப்படி வழங்கப்படும் எனவும், அலுவலக பணிகளை மேற்கொள்ள ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 ரூபாய் படி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்காக சட்டமன்றத்தில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஆணைகள் வெளியிடப்படும் எனவும் அறிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முதலமைச்சரின் இந்த அறிவிப்பிற்கு அவையில் பலத்த கரவொலி பறந்தது. இதனைத் தொடர்ந்து பேசிய எம்எல்ஏ ஜோதிமணி தனது கன்னி பேச்சில் தான் வைத்த கோரிக்கையை ஏற்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அதற்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். நான் எனக்காக கேட்கவில்லை, இருந்தாலும் வருகின்ற சட்டமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இதை பயன்படுவார்கள் என்ற பரந்த மனப்பான்மையோடு நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும், பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.